சத்யா நல்லா பேசுறா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவ பழசு மாதிரியே பேசுறா தெரியுமாடி. ஆனா சத்யா, இப்படி நீ பேசுவோன்னு நான் நினைச்சே பார்க்கல. அன்னைக்கேதான் உன் மூஞ்சில காரி துப்புனே, மறந்துட்டியா? திரும்ப வந்து நின்னுட்டு இருக்கா, திரும்பியும் துப்பணுமா? வெளியில போ. ஏய் விக்கி, அவ்வளோதாண்டா மரியாதை உனக்கு. ஒழுங்கு மரியாதை இப்பவே இங்க இருந்து போயிரு. என்னோட ஃபேமிலி எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. கூப்பிட்டேன், உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. யாரும் என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கே பாரு, நீ தானே இவ்வளோ நேரம் வரைக்கும் என் கூட தான் வாழுவேன், என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்த. இப்போ மட்டும் உனக்கு என்ன ஞாபகம் அதுக்குள்ளே வந்துச்சு? என்ன வந்துச்சு? எல்லாம் என்னால தான். நான் கொஞ்சம் மெதுவாகவே கார் ஓட்டி இருக்கணும். என்னடா லூசு மாதிரி நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க? கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. போறியா? இப்போ என்ன சொன்ன? என்ன சொல்ற? என்னோட ஹஸ்பண்ட் வந்தாரு, நீ என்ன அவன் தெரியாது. அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவர்லாம் உன்னை வேணான்னு சொல்லிட்டாரு, அது தெரியுமா முதல்ல? என்னது? அவர் என்ன வேணாங்கிறாரா? நானே அவரை வேணாலும் ஓடி போனாலும் என்ன அவரை விட மாட்டாரா? என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அவரு, தெரிஞ்சுக்கோ. அவர் தான் உன்னை வேணான்னு சொல்லி என்னை கட்டிக்க சொல்லிட்டாரு. நீ என்ன அவரை சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், என்னால் எந்திரிக்க முடியல. எந்திரிச்சேன் உன்னை அடிச்சு காலி பண்ணிடுவேன். மரியாதை வெளில போட போறீங்க பேல. நீ என்னை என்ன வேணாலும் திட்டிக்க சத்யா, ஆனால் நான் உன் கூட தான் வாழுவேன். நீ என் கூட வந்தே ஆகணும். தயவு செஞ்சு வா. உன்னால நான் இப்போ நல்லா இருக்கா? எழுந்திரு, நம்ம போகலாம். டேய், நான் ஏன்டா உன் கூட வரணும்? உன் கூட வாவான்னு என்னை கூப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அதுகளை நான் பார்க்கணும்டா. நான் ஏன் உன் கூட வரணும்? முதல்ல நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? உன் கூட நான் எதுக்கு சண்டை போட்டேன்? நீ என்ன தப்பு பண்ணாலும் உன் கூட நான் என்னைக்காவது சண்டை போட்டிருப்படா? சொல்லுடா. அன்னைக்கே அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு நமக்குள்ள. நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்த? அதெல்லாம் மறந்துட்டியா? இனி இனி உனக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தானடா வந்தேன். இப்போ இங்கே வந்து என்ன என்கிட்ட பேசிட்டு நிற்கிறா? போயிரு ஒழுங்கா. உன் கூட நான் வந்தனா? உன் கூட நான் எதுக்கு வர போகிறேன்? யார் கூட என்ன என் அர்ஜுன் மாமா அனுப்ப மாட்டாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். உன் கூட வந்தேன்னு பொய் சொல்லிட்டு தெரியாத. சத்யா, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, அதுதான் உண்மை. நீ என் கூட வந்து தான் ஆக்சிடெண்ட் ஆணுச்சு, அதை மறந்துடாத. உன் கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் இது ஏதாவது கதையை சொல்லி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறியா? அது மட்டும் முடியாது. இத்தனை வருஷமா எங்கடா போன? இப்போ வந்திருக்க? நீ தான் என் கூட சரியான சண்டை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க. நீ சொல்ல தான் விட்டியா? அப்போ சொல்லவும் விடல. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி பண்ணதுக்கு காரணம். அவனுங்களும் தெரியாம தான் பண்ணிட்டானுங்க. இங்கே பாரு சத்யா, புரிஞ்சுக்கோ. திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும் நீ இப்போ வந்து நிற்கிற. ஒழுங்கு மரியாதை வெளியில் போயிரு சொல்லிட்டேன். டாக்டர், நர்ஸ், மா, சோனி எல்லாரும் எங்கே தான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. இவன் தொல்லை தாங்க முடியல. கையிறான், ஒழுங்கு முறை கை எடுத்துறான். என்னால் எந்திரிக்கல முடியல. சத்யா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் சத்யா, என் கூட வந்துரு சத்யா. நீ இல்லாத வாழ்க்கையே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சத்யா. தயவு செஞ்சு என் கூட வந்துரு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். ஐயோ, இவன் தொல்லை தாங்கவே முடியல. யாருமே வரமாட்டாங்க. இவன் பாடா படுத்துறாடே. கையை விடுறாடி, கையை விடுறாங்கல்ல. கையை விட்டு தொலையேண்டா. இல்லை சத்யா, நான் விட மாட்டேன். சாரி, நான் விட மாட்டேன். நீ என் கூட வந்தா மட்டும்தான் நான் கையை எடுப்பேன், இல்லைன்னா நான் கையை விட மாட்டேன் சத்யா. என்னை மன்னிச்சிரு, நான் கையை விட முடியாது. ஏன் கையை எதுக்கட பிடிச்சிட்டு இருக்க? கையை விடுறியா என்னப்போ? சோனி, பத்தியா உன் அக்காவை திரும்பவும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னே? இருவரும் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன ஏதுன்னு கேட்காம நாமளா முடிவு எடுக்கிறது தப்பு. சத்யா, என்ன இதெல்லாம்? அருண், நல்ல நேரத்தில் வந்தீங்க. தயவு செஞ்சு இவனை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போங்க. இவன் தொல்லை தாங்க முடியல. இங்கே பாருங்க, என் கையை பிடிச்சி இழுக்கிறான். நானும் ஒவ்வொரு ஆளையாக கத்திட்டு இருந்தேன், யாருமே வரமாட்டேன்ட்டீங்க. இப்போ தான் வரீங்க. நல்ல வேலை இப்போவாது வந்தீங்களே. இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அருண். அவன் கூட வாவான்னு என்னை கூப்பிட்டுட்டே பாடா படுத்துறான்ப்பா. சோனி, பத்தியா அந்த சனியம் பிடிச்சவன் விக்கி வந்து தொலைஞ்சிட்டான். இவனால தானே நான் பாடா பட்டேன். 1 வருஷம் கூட நிம்மதியாகவே இல்லைல்ல இவனால். இவன் தொல்லை தாங்க முடியாமல். இப்போ பாரு விக்கி, திரும்பவும் இந்த விக்கி வந்துட்டான்டி. என்ன இதெல்லாம்? உனக்கு அறிவே இல்லையாடா? அந்த பிள்ளை தான் ஞாபகம் வந்துருச்சுல, எதுக்கு மறுபடி தொல்லை பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளைய விட்டுட்டு போடா முதல்ல. சோனி, உன் ஹஸ்பண்ட சொல்லு சோனி. ப்ரோ, 2 பேரும் எங்களை சேர்த்து வைங்க ப்ரோ.
ப்ளீஸ் ப்ரோ, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். சத்யா எல்லாமே என் வாழ்க்கையை நினச்சே பார்க்க முடியல ப்ரோ. சத்யாவை என் கூட சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். சத்யாவோட கொஞ்சம் எடுத்து சொல்லி பேசுங்க ப்ரோ. உங்களுக்கே தெரியும், நாங்கள் 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி மாறுவான்னு நான் நினச்சே பார்க்கல ப்ரோ. அவள்கிட்ட பேசி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு இஞ்சி கேட்குறேன், எனக்காக இந்த வழியை பாருங்கள். டேய், இழுத்து அரைஞ்சேன் பல்லெல்லாம் கலண்டுருமத்துக்கா. யாரை சேர்த்து வைக்க சொல்கிற? என் நண்பன் அர்ஜுன் வந்தா உன் தலை இருக்காது பார்த்துக்கோ. அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதை புரிஞ்சுக்கோ. சொல்லு சத்யா, நம்ம 2 பேரும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணோம், எல்லாம் மறந்துட்டியா? சொல்லு சத்யா, அவங்கக்கிட்ட சோனிக்கே தெரியும்ல. என்ன சோனி, உன் ஹஸ்பண்டை சொல்லு. நானும் சத்யாவும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணோன்னு சொல்லு சோனி. நானும் சத்யாவும் பிரிய முடியாத சூழ்நிலைக்கு தானே இருந்தோம். ஏதோ அன்னைக்கு என் சுச்சுவேஷன் என் ஃப்ரெண்டு பண்ண காரணத்தினால, ஃப்ரெண்டுங்க பண்ணதுனால நான் மாட்டிட்டு அன்னைக்கு படாத பாடுபட்டுட்டேன். இப்போவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சத்யாவை பேசி கன்வின்ஸ் பண்ண, ஆனால் என் கூட வந்துடுவா. என்னை சத்யா கூட பேசுகிறதுக்கு அனுமதிங்க ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் பேசணும். ஐயோ அருண், இவனை முதல்ல வெளியில இழுத்துட்டு போங்கப்பா. இவன் பிடிச்சி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட போயிடுவான். எம்மா, எனக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கே. இவன் படுத்துகிற பாடையில தாங்க முடியல. எங்கேருந்து தான் வந்து தொலைஞ்சானா கிறுக்கு பையன். என்னை இப்படி தானே சத்யா நீ திட்டு வைக்கிருக்கு பைக்கிருக்கு போகணும் லவ் பண்ண போதெல்லாம். அதெல்லாம் நான் மறக்கவே இல்லை தெரியுமா? நீ அதையெல்லாம் மறக்காத. என்னையே தயவு செய்து மறந்துடு. கூட்டிகிட்டு போங்க அருண். டேய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வெளியில் வரியா? என்னடா சொல்கிற? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உன்னை இழுத்துட்டு போக சொல்லிடுவேன். நீயா கிளம்பி ஓடி போயிரு. என்ன ப்ரோ நீங்கள் எங்கள் லவ் நீங்களே புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு ப்ரோ புரிஞ்சுக்குவான்? சொல்லு சோனி, நீயாவது. இங்க பாரு விக்கி, திரும்ப உன்கிட்ட சொல்ற ஒன்னே ஒண்ணுதான். அவளுக்கு 2 குழந்தை, குடும்பம், குட்டின்னு இருக்கு. அவ அதை பார்க்கணும். இனிமே உனக்கு கூடலாம் அவ வரமாட்டா. கிளம்பிடு. கடவுள் எங்க பக்கம் இருப்பாரு போல. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவளுக்கு ஞாபகம் வர வச்சுட்டாரு. இனி நாங்க சந்தோஷமா இருப்போம். நீ போயிரு, அவ்வளவுதான். உன்னோட லைஃப் போய் நீ பாத்துக்க, அவ்வளவுதான். இங்கே பாரு விக்கி, ஒழுங்காக சொல்கிறத கேளு. அந்த பிள்ளைக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. சரி, அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை வாழட்டும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போ. திரும்ப அந்த வாழ்க்கையில் யாருக்கு வீணா நீ வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளைக்கு தான் ஞாபகம் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன, கிளம்பு. சரி ப்ரோ, நல்லா இருக்கட்டும் சத்யா. சத்யா, போயிட்டு வரேன் சத்யா. ஹாப்பியாக இரு, அவ்வளோதான். ஹே விக்கி, சொல்லு ப்ரோ. நீ பாட்டுக்கு போனா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் யார் கட்டுறது? ஹாஸ்பிட்டல் ஃபீஸா? சத்யாவுக்கு 1 லட்சம் கட்ட சொல்லியிருக்காங்க. அதை யார் கட்டுறதா? நீ தானே கூட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண. நான் என்ன இவன் கூடன்றீங்க? இரு சத்யா, உனக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணனா? 1 லட்சம் பணத்தை கட்டு. பணத்தை கட்டணுமா? என்னாலெல்லாம் முடியாது. அவங்க ஹஸ்பண்டை கட்ட சொல்லுங்க, இல்லை என்னமோ பண்ணுங்க, வரேன். எப்படி போறான் பாரு, திமிரு பிடிச்சவன். அருண், எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நான் கார்ல இவன் கூட? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சத்யா, உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும். இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க நல்ல சரியானதும் எல்லாத்தையும் சோனி சொல்லுவா. என்ன நடக்குதுன்னே புரியல. யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிடும் அவனை இன்னைக்கு பார்க்குறேன். அதுதான் எனக்கு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, நீங்க எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம், எல்லாம் சரியாயிரும். ஆமா, எதுக்காக அர்ஜுன் மாமா வரல? இவன் சொல்றான் அர்ஜுன் மாமா தான் இவன் கூட அனுப்பிச்சு வச்சாராம்ல. எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்யா, அதெல்லாம் விடுங்க. அவன் ஏதோ பொய் சொல்லிட்டு போறான், எல்லாம் ஃப்ராடு பண்றான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சோனி, இப்போதைக்கு சத்யா கிட்ட நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம். ஏன்னா சொன்னா அதை இதையும் நினைச்சு குழம்பி ஒண்ணுமே புரியாது. சரியா? நான் போயிட்டு நேரா அர்ஜுனை பார்த்துட்டு வரேன். அர்ஜுன் மாமாவையா? ப்ரோ, டேய், நீ இன்னும் போகலையா? உங்களை கெஞ்சி கேட்குறேன், சத்யாவே என் கூட சேர்த்து வைங்க. டேய், வெளில போடா முதல்ல. இல்ல, நான் போக முடியாது. எனக்கு சத்யா வேணும்னா வேணும் தான். ஐயோ, இவனோட பெரிய பஞ்சாயத்தா இருக்கே, பாடா படுத்துறானே. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், வெளியில போடா. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். உனி தள்ளி நில்லு. தள்ளி விட்டானா போச்சு, கீழே விழுந்தீங்கன்னா குழந்தை என்னாக்குறது? தள்ளி நில்லு. இல்ல அருண், நீங்க பிடிச்சு தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், போறியா? இப்ப என்னடா சொல்ற நீ? இல்லை ப்ரோ, எனக்கு சத்யா வேணும். நான் போக முடியாதுன்னா முடியாது தான். சத்யா ப்ளீஸ், சத்யா என் கூட வந்துரு. டேய், எவ்வளவு சொன்னாலும் உனக்கு அறிவே இருக்காதா?
நீ என்னை என்ன வேணாலும் திட்டுக்கு, செருப்பை கழட்டி கூட அடி, காரி கூட மூஞ்சில துப்பு, ஆனா நான் போக முடியாது. அருண் லேட்டே பண்ணாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி போலீஸை வர சொல்லுங்க. நானும் எவ்வளவோ சொல்றேன், இவன் போறான்னு பாரு. போக முடியாது. டேய் என்ன விடுறான், இன்னைக்கு சத்யாவை தூக்கிட்டு போகாம விட மாட்டேன். டேய் விடுறா என்ன, டேய் விடுறா. யாரா நீ? அவ வீட்டுக்கார கூட கூட்டிட்டு போக சொல்லிட்டான், நீ தாண்டா என்ன பாடப்படுத்துற. ஹேய், நான் பாடப்படுத்துறேனா? அவன் எவ்வளோ கோவத்தில் இருக்கான்னு உனக்கு என்ன தெரியும்? போறியா இப்போ என்ன சொல்ற? இப்போ நல்லவ மாதிரி போனதானடா திரும்பி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ சோனி, நீ லேட் பண்ணாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் கால் பண்ணு. எவ்வளவு சொல்லிட்டே இருக்கும், கேக்குறேன் பாரு, இப்பவே நான் ஃபோனை பண்றேன். ஏய் விடுங்கடா, விடுங்கடா. என்ன சத்யா, நீ இப்போ என் கூட வர்றியா? என்ன சொல்ற சத்யா? என்னைக்கா இருந்தாலும் ஒன்று தூக்காம விட மாட்டேன். தூக்குவ, தூக்குறப்ப பார்த்துக்கலாம். இப்போ வெளியில போ. கூட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணதுல எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். எப்படியோ பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பண்ணதுலே தப்பு, பெரிய தப்பு, நான் பண்ண தப்பு தான். நல்ல வேளை இங்கனே கொஞ்ச நேரம் நின்னோம். நீ இந்த பக்கம் போனப்பவே இவன் ஏன் இந்த பக்கம் போறான்னு நினைச்சே. அங்க போனதுக்கு அப்புறம் சத்யாவை கூட்டிட்டு போலாம் தானே பார்த்த. சத்யம் ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன், இல்லைன்னா உன்னைய நான் வாழவே விட மாட்டேன். வர்றியா? என்ன சொல்ற? டேய் ஏன்டா என்ன பாடாப்படுத்துற? அப்பவும் இதே டார்ச்சர் தான் பண்ண, நல்லவ மாதிரி இருந்த, இப்ப இவ்வளோ தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை வெளியில போயிரு. அருண் ப்ளீஸ் அருண், இவனை பிடிச்சு வெளியில தள்ளி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சு கொடுங்க. சத்யா வாயாலே சொல்லிருச்சுல்ல, அப்புறம் என்னடா உனக்கு அறிவு இல்ல? இவனை தள்ளவே முடியலையே. டேய் போடா. டேய் நீ யாரா? முதல்ல என்னை விடுறா. டேய் யாரா நீ? என்னை விடுறா. சோனி எவ்வளவு சொன்னா உனக்கு அறிவுல, தள்ளி தான் நில்லையா? டேய் விடுறா, என்னை ஏன்டா பிடிச்சு தள்ளுறா? போடாங்கிறல வெளியில போடா. சோனி எங்கேயுமே நகர்ந்து போயிடாத, சத்யா கிட்டே நில்லு. என்ன? சரி அருண், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே இருக்கேன். சத்யாவை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே அருண். போடா. ஏய் என்ன விடுறோம். டேய் விடுறாங்கிறல்ல.